ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற கிரக நிலவரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் குரு மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, மகர ராசியில் செவ்வாய் இருக்கார், உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை இருக்குது. புதன், ராகு மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பங்குனி மாத பிறப்பு மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 15ஆம் தேதி அன்று செவ்வாய் மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட இணைய போகிறாரு. இதில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது சுக்கிரன் அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆகிறதுக்கு பிறகு தான் அவர் சுக்கிரன் எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மார்ச் 30ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அது வரைக்கும் எந்த பாதிப்பும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறமா தான் செவ்வாய் சனி சேர்க்கையின் பாதிப்பு அதிகரிக்க துவங்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், அதாவது 10ஆம் தேதி இரவு 8:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு மார்ச் 10ஆம் தேதி ராத்திரி 8:40 12ஆம் தேதி ராத்திரி 8:39 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கன்னி ராசிக்கு துவங்கிறது 12ஆம் தேதி ராத்திரி 8:39 14ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி ராத்திரி 10:39 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 10:39 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி 17ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி காலை 4:21 வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசி நண்பர்கள் காளி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். காளி வழிபாடு கூட உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அவசியம் செய்ய வேண்டும். காளியை தியானித்து மகிழுங்கள். உங்களுக்கு அனைத்து யோகங்களும் நடக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கியம் அல்லது மனசு சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு பின்னாடியும் கிடையாது. ஆனால் உங்களுடைய கிரக நிலவரம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரம் நல்லா இருந்தாலோ இல்லை தசாபக்தி நல்லா இருந்தாலோ அந்த சந்திரன் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த 10 முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள் என்ன மாதிரினா, வீட்டுக்கு தங்க நகை வாங்குவது, திருமண செலவுகள் ஏற்படுவது, குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறது, சில குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுவது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான அனுகூல பலன்களும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நல்ல செய்தி தரக்கூடிய வாரமாக இருக்கும். இதில் ராசிநாதன் செவ்வாய் 15ஆம் தேதி அன்னைக்கு உச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறி
லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். உச்சஸ்தானம் 10ஆம் இடம், அதாவது மகர ராசி 10ஆம் இடம் உச்சஸ்தானம். அது செவ்வாய்க்கு அவருடைய பார்வை 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருந்ததுனால உங்களுக்கு முன்கோபம் ஏற்பட்டாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் குரு சாதகமாக பார்த்துட்டு இருந்தார். இப்பொழுது அடுத்த பயிற்சி, இப்போ வரப்போகிற பயிற்சி மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி ஆகி அவருடைய 4ஆம் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்குறாரு. இதனால் என்ன பலன்? 4 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் காட்டமாக நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் பேசுகிறத யாரும் கேட்கலன்னா கோபம் வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்கள் ராசியில் இருக்கிற குரு வியாபாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக நடத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய மதிப்பையும் உயர்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கோபப்பட்டு பேசக்கூடாது. அதே மாதிரி சப்ளையர்ஸ் கிட்ட கோபப்பட்டு பேசக்கூடாது. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளிடம் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணணும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மை தெரிக்கும். உண்மை எப்போவுமே சுடத்தான் செய்யும். நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு சுடும். பொதுவாக இந்த உண்மை பேசுகிறதுனால உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய சூழ்நிலை வருது. 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உண்மை பேசினா கூட அதில் தேன் கலந்து தடவுறதுக்கு தேன் தடவி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உண்மை அப்படியே சொன்னீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. இந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பொறுப்புகளில் அமரக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கலைத்துறை நண்பர்கள், மீடியா சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, விஜேவாக இருக்கிறவங்க, டிஜேவாக இருக்கிறவங்க, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாத்துக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் விரயஸ்தானத்துக்குள்ள சூரியன் பயிற்சி ஆகிறாரு 13ஆம் தேதி அன்னைக்கு. இந்த 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உஷ்ணத்தின் காரணமாக உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணம் அசௌகரியத்தை ஏற்படுத்தி அடி வயிற்றில் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. மிதமான சாப்பாட்டை சாப்பிடுங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை ஹார்டான ஐட்டம் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உடம்புக்கு ஒத்து போகக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி திருமணியாக்கக்கூடிய கடின முயற்சி திருமணியாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகள், விவசாய நண்பர்கள், ஆரோக்கியம் சார்ந்த சங்கடத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், காளி வழிபாடு பண்ணுங்கள். இந்த காளி வழிபாடு உங்களுக்கு உக்ரத்தன்மையை ஏற்படுத்துகிற உக்ரத்தன்மையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள வாரமாக, சிறப்பான வாரமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் 12ஆம் தேதியிலேருந்து மார்ச் 12லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இந்த 2 நாட்கள் 14, 12, 13, 14 இந்த 3 நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் குருவோடு சேர்கின்ற சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் அல்லது வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல செலவுகளாக இருக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் விவரமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்ற அந்த நாட்கள், அதாவது 10ஆம் தேதி வரை இரவு 8 மணி 40 நிமிஷம் வரை
உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கை, தங்க நகைகள் வாங்குவது, வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம், வீடு மனை மாறுவதற்குண்டான யோகம், புதுசாக பால் காய்ச்சி குடிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற நாட்களான 10 முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது புதிய கடன் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க, புதுசாக கடன் வாங்கி வீட்டுக்கு விலையுறந்த பொருட்களை வாங்குவீங்க, புதுசாக கடன் வாங்கி கார் பைக்குன்னு புதுசாக பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்கள் ஆக 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 14 முதல் 17ஆம் தேதி காலை வரை உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது மனோதிடம் அதிகரிக்கும். மனோதிடம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு நல்ல பலன்னா, தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 14 முதல் 17 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரப்போகிறாரு. செவ்வாய் 4ஆம் பார்வையில் சந்திரன் வருகின்ற பொழுது சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இதில் அந்த 10ஆம் இடத்துல சனியோடு செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் பொழுது சுக்கிரனும் அங்கே இருக்க போகிறாரு. அதனால் திருமண உறவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிற அந்த நபரை திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, திருமண உறவில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உங்களின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் இல்லை. உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பலன்கள், தொழில் விருத்திக்கு உண்டான பலன்கள், பூமி தொடர்பான முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விவசாய நண்பர்கள் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும். அதே சமயம் இந்த ராசியில் ரிஷப ராசியில் பிறந்த பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் இளம் வயதினருக்கும் எல்லாருக்குமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வேளாவேளைக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அஜீரண கோளாறு, உஷ்ணத்தின் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு, உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ஏன்னா இப்போ ஒழுங்காக இருந்துட்டிங்கன்னா இந்த மாத கடைசியில் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே சமயம் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகரையும் ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகனை சேர்த்து வழிபடுங்கள். அண்ணனையும் தம்பியையும் வழிபடுங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இருவரின் அனுகிரகத்தின் காரணமாக உங்களுக்கு அரணாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு வழி வகுப்பார்கள் அண்ணனும் தம்பியும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி சூரியன் அந்த இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் அந்த 10ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குடைச்சல்கள் இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கா மேல் அதிகாரிகளுக்கா அப்படிங்கிறது அவர்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு சில மிதுனராசி நண்பர்களுக்கு அவங்க அங்கேயே இருப்பாங்க, அவங்க மேலதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போவாங்க. வேறு சில மிதுன ராசி நண்பர்களுக்கு அவங்க மேலதிகாரிகள் அங்கே இருப்பாங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க. ஸோ இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதாவது
1 4 கூடிய அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அல்லது உங்கள் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நடக்கும்னா சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிற அன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அலைச்சலை பற்றி கவலைப்படாதீங்க, அது வெற்றிக்கான அலைச்சல். இதே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மன உளைச்சலை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அது வெற்றியை தருவதன் காரணமாக உங்களுக்கு காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயம் அரசு பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. அதாவது குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் நல்ல இடத்துல ட்ராவல் பண்ண போகிறாரு, வளர்பிறை சந்திரனா. அதனால் குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி, வாழ்க்கை துணையால் ஆரோக்கிய முன்னேற்றம், உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறைகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, டிஜே, விஜே, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் தேடி வருகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இதில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்காரு. கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அந்த வழக்குகளுக்காக வெற்றி அடையிறதுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் கையிருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த மீடியா தொழில் செய்கிறவர்களுக்கு சொன்னது போல் உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தொழிலில் அரசாங்க குறுக்கீடு இருந்ததுன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு பெரிய மனிதரின் உதவியை கொண்டு அதை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குது. அரசாங்க குறுக்கீடு சங்கடத்தை ஏற்படுத்தும். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமிகாரகனான செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது செலவு ஏற்பட்டதுன்னா அதை தாராளமாக பண்ணுங்கள். அந்த செலவு பண்ணுறதுனால பூர்வீக சொத்து உங்கள் கையை விட்டு போகாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே மீண்டும் பெற்றுக்கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் செலவு ஏற்பட்டால் நல்லதும் நடக்கும், செலவு ஏற்பட்டால் உங்களுக்கு கடல் கடந்து போகிற வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள். பெருமாள் அதாவது மகாவிஷ்ணுவை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளும் விலகி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்கும், வாழ்க்கை துணைக்கும், பெற்றோரின் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் துவங்கிறது 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு வாரம் துவங்கிறது. 11, 12, 13 புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வார ஆரம்பத்தில் 10ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பண கஷ்டம் இந்த வாரத்து ஆரம்பத்திலே இருக்கும். ஆனால் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த இடத்துல ராகுவோடு இணைகிறாரு. ராகுவோடு இணைகிறதுனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் ஏற்படாது. தந்தை வழியில் சிறு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான
கஷ்டங்களை அனுபவித்து அதுக்கப்புறமா சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருப்பார் 9ஆம் இடத்துல. அந்த 9ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சந்திரன் கூட உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார். வளர்பிறை சந்திரன், அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது குருவோடு இணைகின்ற காரணத்தினால 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், வீடு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியான வளர்ச்சிகள், இடமாற்றத்தினால் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள், அதாவது கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சித்து கொண்டு இருப்பவங்க, இல்லாட்டி சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரத்தில் ஒரு பிள்ளையார் சுழி போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிள்ளையார் சுழி போடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதற்கு உண்டான உதவிகளை உங்கள் நண்பர்கள் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி இருக்குது, அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. இதில் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது குடும்பத்தில் வாக்குவாதத்தை கொடுத்துருக்கோம். அவர் சூரியன் 13ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆனதற்கு பிறகு 15ஆம் தேதி அன்றைக்கி உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு சேரப்போகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது குடும்பத்தில் மேலும் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவீங்க, உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோ இல்லை உங்கள் அப்பாவோ முதல்ல சண்டைக்கு தான் வருவாங்க. வேண்டாத வேலையை பார்க்குற, போய் வேலையை பாரு, வேலைக்கு சேர்றதை பாரு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு பிடிவாதமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு ஆரம்பிப்பீங்க. அது வளர்ச்சியை சந்திக்கும். ஆனால் முதல் 6 மாதத்துக்கு கஷ்டம்தான் படுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சியை எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுற சந்திரன் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகத்தை கொடுத்து, ஒரு நல்ல நண்பனின் அறிமுகத்தை கொடுத்து, அந்த நண்பனின் மூலமாக உங்களுக்கு பண உதவியை செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாரு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம், புதிய துவக்கம், புதிய மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கடகராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். அதனால் பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய், அந்த 5ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் சேர்க்கையினால் சனி பார்வை மட்டும் இருக்குது. அந்த 5ஆம் இடத்து அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் ஆக்ரோஷத்தை காட்டுவீங்க. ஆக்ரோஷத்தை காட்டக்கூடாது, நிதானத்தை காட்ட வேண்டும். கொஞ்சம் நீங்கள் தான் நிதானத்தை கொண்டு வரணும். நிதானமாக செயல்படுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுடைய வளர்ச்சி இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் வளர்ச்சிக்கு ஆக்ரோஷம் மட்டும் முக்கியம் கிடையாது, சிந்தனா சக்தியும் அவசியம் தேவை. எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனா சக்தி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் எதிராளிகிட்ட பணத்தை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிறதுக்காக நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது மூலமாக பணத்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை சண்டைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் செய்ய வேண்டிய பரிகாரம், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும், முருகன் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயரை சாயந்தர வேளையில் வழிபடணும், முருகன், அதுவும் திருச்செந்தூர் முருகனை காலையில் வழிபடுங்க. உங்களுக்கு அனைத்து வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அனைத்து வெற்றிகளுக்கும் முருகன் வழித்துணையாக இருந்து அந்த வெற்றிக்கு உண்டான வெற்றியை முடிவரையாக எழுதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்தும் நன்மையை ஏற்படுத்தும். சிம்மராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களுக்கு 10ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி ராத்திரி 8:40 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மன நிறைவோடு இருப்பீங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து, அது உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுக்குமே தவிர வாழ்க்கை துணைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வாழ்க்கை துணையின் உடம்பில் சூடு ஜாஸ்தியாகிறதுக்கு, உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான் சங்கடம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து செவ்வாய்க்கிழமை ராத்திரி வரைக்கும் 8:39 வரைக்கும்
8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு, அதாவது மீன ராசியில். அந்த மீனராசி அதிபதி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. பட் பண தேவைகள் அதிகரிக்கும். வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படும். தேவையில்லாமல் பேசுவீங்க, தேவையில்லாத இடத்துல பேசுவீங்க, தேவையில்லாத நபர்கிட்ட, சம்மந்தம் இல்லாத நபர்கிட்ட பேசி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது உங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இல்லை உங்கள் மருமகளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்கக்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசணும். சம்மந்தம் இல்லாத விஷயத்தை ஏதாவது குடும்பத்தில் நடக்கிறத சொன்னீங்கன்னா குடும்பத்தில் கலைவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உறவுகளிடம் பேசும்பொழுதும் கடந்த கால தவறுகளை பற்றி பேசாதீங்க. இந்த வாரத்தில் எதிர்காலத்தை பற்றி எப்படி இருக்கலாங்கிறத பற்றி பேசுங்க. ஃபார்வர்ட் திங்கிங் இஸ் கம்பல்சரி. கடந்த காலத்தை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் மத்தியிலும் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த வாரத்தில் ஏற்படுறது 15ஆம் தேதியிலேருந்து. இந்த 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அக்கம் பக்கத்தினர் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா சனி செவ்வாய் எல்லார்கிட்டையும் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் பேசினாலே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறதே தப்பு கண்டுபிடிக்கிறது தான். அடுத்தவங்களை தப்பு கண்டுபிடிக்கிறதுனால எல்லோரும் உங்கள் பேரில் ஒரு அவர்ஷனை க்ரியேட் பண்ணிப்பாங்க. இந்த ஆள் இப்படி தான், இந்த ஆள் எப்போ பாரு சண்டை போட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்ட்டு உங்கள் பேரில் ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 4 வாரத்துக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க, யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவர்களிடம் இருக்கும் குற்றம் குறைகளை கூட தவிர்க்கிறதுக்கு அதை தள்ளிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில், பூமி தொடர்பான பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பூமி மூலமாக உங்களுக்கு வருமானம் வருது, இல்லை பூமி குத்தகை எடுத்திருக்கீங்க, இல்லை குத்தகைக்கு விட்டுருக்கீங்கன்னா அதுலலாம் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட இந்த வாரம் பார்ட்னர்ஷிப்பில் வாக்குவாதம் பிரியிற வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்கு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் எந்த விதமான வாக்குவாதத்தையும் 2 பேருமே, எத்தனை பார்ட்னர்ஸ் இருந்தாலும் அத்தனை பார்ட்னர்ஸும் பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் அல்லது உடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டு போங்க. அவங்க வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொல்கிறாங்களா, மேல் அதிகாரி உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அங்கே பாரு வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னா, ஆமாம் சார் வெள்ளைக்காக்கா 2 கூட 1 குட்டியும் சேர்த்து பறக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. ஆமாஞ்சாமி போடுறதுக்கு பழகிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதம் சண்டை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பிரச்சனைக்கு தயாராகிக்கோங்க. இந்த வாரத்திலேருந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கும். வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் வகையில், அதுவும் குறிப்பாக நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கார்ப்பரேஷனோ இல்லை பேரூராட்சியோ ஊராட்சி மன்ற அலுவலர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ எந்த டாக்குமெண்ட் சப்மிஷனோ ஒழுங்காக வச்சுக்கோங்க. இல்லாட்டி அனாவசியமாக நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கு. அரசு வகையிலையோ அதிகாரிகள் வகையிலையோ மேல் அதிகாரிகள் வகையிலையோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டீச்சர்ஸ் வகையில் தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவசியம் செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அமைதியை தருவதற்குண்டான உபாயத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுக்கு கூட இன்னொருத்தரையும் வழிபடணும், ஹயக்ரீவ பெருமான். ஹயக்ரீவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அறிவாற்றலை அதிகப்படுத்தி கொள்வதற்கு உபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பம் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொருள் சேர்க்கை, தங்க நகை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ இல்லை உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு புதிய பொருட்கள் வாங்குவது, உங்களுடைய டேபிள் சேர்லாம் மாற்றுறது, இப்படி எல்லா பொருளையும் நல்லா இருக்கிற பொருளை கூட மாற்றி உங்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உபாயமாக கருதுவீங்க. அதை செய்யறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும்.
விரயஸ்தானத்துக்கு சனி பார்வையோடு செவ்வாயின் பார்வையும் வருது. அதனால் உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் சங்கடமான வாரமாக தான் இருக்கும். இதில் 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்கள். அன்றைக்கி 8ஆம் இடத்துல மேஷராசியில் குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தை கொடுப்பார். அந்த நாள் ஆக்சுவலாக சந்திராஷ்டமத்தன்னைக்கு தான் பிரச்சனை வரணும். ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு சாதகமான பலன் ஏற்படும். அதுக்கு முந்தின 2 நாட்கள் அல்லது அதுக்கு முந்தின 4 நாட்கள் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய 10ஆம் தேதி வரை உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் அபவாத பெயரையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து எந்த அதிகாரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டாரோ அந்த அதிகாரியை உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் மன உளைச்சலை தரக்கூடிய நிகழ்வுகள், வார கடைசியில் அந்த நிகழ்வுகளை சம்பந்தப்பட்ட நபரே உங்களிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அதனால் பண விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கும் இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வண்டி வாகன சேர்க்கை, கார் வாங்குறதுக்கு, 2 வீலர் வாங்குறதுக்கு, ஏன் ஃப்ளைட்டு கூட வாங்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தால். அப்பேற்பட்ட வசதி வாய்ப்புகள் பெருக்குகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாக போகிறார் வார கடைசியில். அதனால் வாரக்கடைசி உங்களுக்கு மகோன்னதமான சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் அவர்களுடைய மந்தத்தன்மையிலிருந்து வெளிவருவார்கள். அதே சமயம் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த வாரம் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக 6ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, செவ்வாய் இதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய வியாதிக்கு இப்பொழுது அடித்தளம் போடுறீங்கன்னு அர்த்தம். அதனால் இப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் எந்த விதமான சங்கடமும் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இதில் செவ்வாயின் 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளிடம் முன்கோபத்தை காட்டாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய, பல புதிய அனுபவங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடன் விஷயத்தில் ஏற்கனவே வாங்கின கடன் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு 1000 ரூபா 1500 கொடுக்கலங்கிறதுக்காக யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா அதை அவுட் ஆஃப் கோர்ட் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா 2 பேர்த்துக்கு சேர்த்து ஆளுக்கு 50,000 ரூபா செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்களும் செலவு பண்ணுவீங்க, அவங்களும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த 1500 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால் இந்த இடத்துல ஈகோ பார்க்காதீங்க, உங்களுடைய தலகணத்தை காமிக்காதீங்க. சப்தமஸ்தானத்துக்கு சூரியன் வராரு. அதனால் உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை கொஞ்சம் ஈகோத்தனமாக செயல்படுவாங்க. அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளை வணங்க வேண்டும். அதாவது துர்கையை வணங்க வேண்டும். துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற அந்த துர்கா சப்தஸ்லோகியை தினமும் சொல்லி வாருங்கள். எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் மேல் அதிகாரிகளின் அதிகப்படியான ஆக்ரோஷத்தன்மையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு அம்பிகை உங்களுக்கு துணை இருப்பாள். துலாம் ராசி, அன்பிற்கினிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்ச பலத்திலேருந்து வெளிவரப்போகிறாரு. பணப்பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார் கூடலாம் பிரச்சனை வரும்னா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவியவர்களுடன்
மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி டு 17ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேருகின்ற பொழுது உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது மேனேஜ்மெண்ட் கூட ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பதவி உயர்வுனா நீங்கள் உங்களுக்கு ஒரு 50 வயசு 55 வயசு நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் போகாதீங்கன்னு உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பதவி உயர்வையும் கொடுத்து வருமானத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு நிலவரமும் இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் நிலவரம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இந்த வாரத்தில் சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் திடீர் பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கொடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சில நபர்கள் உங்களுடைய எதிரிகள் இந்த வாரம் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்றதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் தவறான காரியத்தையும் தவறான முன்னுதாரணத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் எதிரிகள் உருவாகிறாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படாதுன்னு சொன்னேன். அந்த பணப்பற்றாக்குறை வியாபாரிகளுக்கு ஏற்படாது, உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படாது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் சண்டை அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார் கூடயாவது சண்டை வரும். குறிப்பாக உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் நட்பு பாராட்டி பேசினா கூட அதில் குதர்க்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அவர்கள் மனதில் உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வில்லங்கத்தை கொண்டு வரக்கூடிய வகையில், அதுவும் எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்திலும் சற்று சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது பங்காளிகளுடன் சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு கேட்டாலே கணக்கு பிரச்சனை தான் வரும். அதனால் கணக்குனால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அவங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பு குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. அவங்களுக்கு ஏற்கனவே எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதனால் பிரச்சனை கிடையாது. இனிமேல் புதுசாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே நடந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் சரி அவங்களும் சரி கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். வேண்டாத வேலையை சொல்லுவாங்க, இல்லாட்டி அங்கே போ இங்கே போன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இரிட்டேட் ஆகிட்டு அவங்கக்கிட்ட கோவப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படும். ஒன்றா ஆக்ரோஷமாக படிப்பாங்க, இல்லாட்டி படிக்கவே மாட்டேன்னு சண்டை போடுவாங்க. பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக்ரோஷமாக படிக்கிறவங்களையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். பிடிவாதம் படிக்கிற குழந்தைங்களையும் சமாதானப்படுத்தி எதிர்கால கஷ்டத்தை புரிய வைக்கிறது அவசியம். அப்படி சப்போஸ் புரிய வைக்க முடியலன்னா அவர்கள் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்ஸில் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் தடைகள் வரக்கூடிய வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சக்கரத்தாழ்வாரை நீங்கள் தினமும் போயிட்டு 12 தடவை பிரதட்சணம் பண்ணணும். சக்கரத்தாழ்வாருங்கிறது 2 பக்கமும் சன்னதி இருக்கும்.
முன்பக்கம் சக்கரத்தாழ்வார் இருப்பார், பின்பக்கம் நரசிம்மர் இருப்பார். இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணும்போது எதிரிகளால் வரக்கூடிய அவமானங்களையும் எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்களையும் போக்குவதற்கு சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு கவச்சமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருந்ததுனால நீங்கள் எந்த ஒரு செயல்பாடிலும் வெற்றி அடைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த வாரம் 15ஆம் தேதி வரைக்கும் 13ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் பயிற்சி ஆகிறதுனால அரசாங்க வகையில் இருந்த முட்டுக்கட்டைகள் தடைகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுது. 5ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அந்த 5ஆம் இடத்துல புதன் ஏற்கனவே இருக்கார் நீச்சமாக. அந்த இடத்துல சூரியனோடு இணைகின்ற புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து வெற்றி அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் வளர்ச்சியை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் தனியாக இருந்தார்னா அது உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுத்துவார், ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார், தொழிலில் ஒரு முன்னேற்ற தடையை ஏற்படுத்துவார். ஆனால் அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். சனியோடு சேர்ந்த சுக்கிரன் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே ஆரோக்கியத்தில் சங்கடம் சந்தித்து கொண்டிருக்கும் ரிச்சிகராசி நண்பர்களுக்கு அந்த ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். செவ்வாய் அங்கே பயிற்சியாக போகிறாரு 15ஆம் தேதி அன்னைக்கு. ராசிநாதன் செவ்வாய் சனி ஆகிய 2 கிரகங்களும் சனி ஆசிட்டு, செவ்வாய் நெருப்பு, ரெண்டும் ஆக்ரோஷத்தன்மை. இதில் சனி மந்தத்தன்மை, செவ்வாய் ஃபியர்ஸ் ஆக்டிவிட்டி, சுறுசுறுப்பாக இருப்பார். அதனால் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்குமே மன வேறுபாடு வரும். நீங்கள் ஆக்ரோஷமாக இதை இன்றைக்கே பண்ணி முடிக்கணும்னு ஆரம்பிப்பீங்க. உங்கள் அம்மா இதை பண்ணாத, 2 நாள் தள்ளி போடு, அவசரப்படாதம்பாங்க. சரி, இவங்க தான் எப்படின்னா உங்களுடைய பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நீங்கள் சுறுசுறுப்பாக இதை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. உங்கள் பார்ட்னர் இதை பண்ணக்கூடாது, இந்த மாதம் வேணால் அடுத்த மாதம் நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை நிதானத்துடன் செயல்படுத்துவது அவசியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் ஆக்ரோஷமாக செயல்படும் பொழுது சில தேவையற்ற சிக்கல்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு உங்கள் ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குது, தசாபுக்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் அரசாங்க எதிரியாக பாவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க எதிரியாக உருமாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை சிலருடைய ஜாதகத்தில் காராகிரக வாசத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இது 12 ராசிக்குமே பிரச்சனை இருக்குது. அதில் அதிகமாக பிரச்சனையை சம்பாதிக்கிறது யாருன்னா இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தான். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள், உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நீங்கள் எப்படியும் கஷ்டப்பட்டு முன்னேறிடுவீங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. அஃபிஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மை என்னென்னா கொஞ்சம் மிதமான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் இன்றைக்கே எல்லாத்தையும் ஜெயிச்சிடணும், இன்றைக்கே கல்யாணம் பண்ணணும், நாளைக்கே குழந்தை பெற்றுக்கணும்னா முடியாது. அதுக்குன்னு உண்டான இந்த 10 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு 21 வயசு வரைக்கும் படித்து தான் ஆகணும். அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் வேலைக்கு போக முடியாதுங்கிறது சட்டம். அதனால் நீங்களும் அந்த சட்டத்தை கட்டுப்பட்டு நடத்தணும். உங்களுக்கு உண்டான செயல்பாடுகளுக்கு உண்டான அந்த நார்மல் டைம் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். அந்த நார்மல் டைமுக்கு அந்த கூலிங் பீரியட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காமல் நான் இப்போவே எனக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் ரேஷ் டிரைவிங் கூடாது. அதுவும் குறிப்பாக குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் ரேஷ் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்னன்னு கேட்டால், முருகப்பெருமான் வழிபாடு காலையில் செய்யுங்கள். கந்த சஷ்டி கந்தகுரு கவச்சத்தை சொல்லுங்கள். மாலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு உண்டான அனுமன் சாலிசாவை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தனுசு ராசி. அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு வரைக்கும். 3ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி, அரசாங்க வகையில் வெற்றி ஏற்படுதல், உங்களுடைய தந்தை வழியில் வெற்றி ஏற்படுதல், பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும்.
இதில் வந்து இந்த வாரத்தில் 15ஆம் தேதி அன்னைக்கு விரையாதிபதி செவ்வாய் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு யோகம். செலவுகள் குறையும். குடும்பத்தில் செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. வெளிநாட்டு பிரயாணங்கள், குடும்பத்தில் குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், இப்படி எல்லா செலவுகளும் இருந்தது. இதை தவிர வியாபாரத்திலையும் செலவுகள், மேல் படிப்புக்குண்டான குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த செலவுகள் அதிகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருந்தது. இது எல்லாமே செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மற்ற ராசிக்காரங்களை விட கம்மியான பாதிப்பு இருக்கிற ராசி யாருன்னு கேட்டால் தனுசு ராசி நண்பர்கள் தான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற 10ஆம் தேதி வரை சந்திரன் இருக்கார். 10ஆம் தேதி ராத்திரி 8:45 வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு புதனோடு இணையிறதுக்கான காரணமாக தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் ஆஃபீஸை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸையே நீங்கள் வேலை ஆஃபீஸை மாற்றிப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல குருவோடு இணைய போகிறாரு. 5ஆம் இடமான மேஷராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. அந்த 5ஆம் இடத்த அதிபதி உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். இதன் காரணமாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளைய சகோதரர்கள் பிடிவாதத்துடன் செயல்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை. கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க, கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த அந்த முரட்டுத்தனம் குறையறதுக்கு உண்டான நேரம். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயம், வியாபாரத்தில் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட வழக்கு, இல்லை உங்கள் பேரில் யாரோ வேணுன்ட்டே தப்பாக போட்ட வழக்கு, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பமாகுது. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா மார்ச் மாதம் 15 ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் 15-20 தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 வாரங்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் இருப்பார். காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் அந்த முயற்சியில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் தொய்வை சந்தித்தாலும் அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் கடின முயற்சி எடுத்தால் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பயிற்சியாகி இருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி தன்னுடைய 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அந்த பணம் வரலையா, இந்த வாரத்தில் நீங்கள் அதிகாரமாக கேட்கலாம். அதே சமயம் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணுமா, கடன் கொடுக்கணுமா, அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏன்னா கடனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய் தான். அதனால் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரதுனால உங்களுடைய பணப்பற்றாக்குறை குறையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள், ஆலோசனைகள் நன்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்து ஓரம்னு, அதாவது கிராமத்துக்கு வெளியில், ஊருக்கு வெளியில் கருப்பண்ணசாமின்ட்டு அருவாள் வச்சுட்டு உக்காந்துருப்பார். அதாவது ஊர் காவல் தெய்வம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் காவல் தெய்வத்தை, அது அம்பாளாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அதை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும், தேவையில்லாத வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உபாயமாக இதை கருதலாம். அது கூடவே பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். பைரவர் வழிபாடு உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கும். மகர ராசி,
அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துல 10ஆம் தேதி தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் தேதி ராத்திரி 8:40 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வருமானம் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. வார ஆரம்பமே உங்களுக்கு அமோகம். ஏன்னா ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூமி தொடர்பான விஷயத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வழக்குகள் முடிவுக்கு வரும், பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. சுய சம்பாத்தியத்தில் வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 8 வருஷமாக 10 வருஷமாக பணத்தை கொடுத்தேன் சார், அந்த பில்டர் எனக்கு வீடு கட்டி கொடுக்கல, அந்த பணத்தை கொடுத்துட்டேன் சார், அந்த ஃப்ளாட் ப்ரொமோட்டர் எனக்கு இடத்த கொடுக்கல, நான் பணம் கொடுத்து 10 வருஷம் ஆச்சு சார், அந்த இடத்த எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணியே கொடுக்கல. அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம், மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அந்த பணத்தை கொடுத்ததுக்கு உண்டான நிலம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அதில் வெற்றியும் அடைவீர்கள். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால அதிகாரத்தை பயன்படுத்தி, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை, உங்களுடைய மிரட்டலை பயன்படுத்தி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் லீகலாக பண்ணுங்கள். அதாவது தப்பான விஷயத்துக்கு வழிகொடாதீங்க. அப்படி தப்பான விஷயத்தை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தாருக்கும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல சனி செவ்வாயோடு இணைகிறாரு. அதனால் கலைத்துறை நண்பர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளை மிரட்டியும் வெல்வீங்க. அதே சமயம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி, சமயோஜிதமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களின் தோல்விக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படுறதுனால உங்களுக்கு வருமானம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடினமான முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் படிக்க முடியும், அதில் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய குறைபாடு அல்லது ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வை பெற்றுக்கொள்வது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் அப்படின்னு சொன்னால் வழக்கு தொடுத்தவங்க, உங்களுக்கு பங்கு தரமாட்டேன்னு சொன்னவங்க, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறவங்க, உங்களுடைய பங்குதாரர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் வார கடைசியில் சந்திரன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது வாழ்க்கை துணை அல்லது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை குறைத்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற வாரம் இது. ஏன் அப்படின்னு கேட்டால், இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகாதீங்க. முன்கோபத்தை விடுத்து சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றிகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள். உங்கள் மனசு சாந்தப்படணும், வார்த்தைகளில் வாக்கு சாதுரியம் கொண்டு வரணும். சொல்லின் செல்வர்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக, ஆஞ்சநேயருக்குண்டான அந்த சுந்தரகாண்டத்தை படிப்பதன் மூலமாக தகுதிக்கேற்ப தகுந்த இடத்துல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு அந்த ஆஞ்சநேய மைந்தன் உங்களுக்கு அருளை செய்து நன்மைகளை ஏற்படுத்துவார். கும்பராசி, அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை மணி தான் அடிக்க போகிறேன். சில நல்ல விஷயங்களும் நடக்கும், சில தேவையற்ற சங்கடங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி சங்கடங்கள் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத நபர்களின் தொடர்பு, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், அடிதடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கால்குலேட்டிவாக இருங்க. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சி நியாயமான வளர்ச்சி இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் அதட்டி உருட்டி வேலை பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் தெரியாது, இன்னும் 1 மாதத்துல உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கெடுபலனை தரும். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்திலேருந்து இன்னும் 4 வாரத்துக்கு எச்சரிக்கையாக நிதானத்தை கடைபிடித்து செயல்படுவது அவசியமான ஒன்று. இந்த வாரத்தில் வந்து உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு 15ஆம் தேதி அன்னைக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் சனி சேர்க்கையானது கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேற்றுமையை ஏற்படுத்துறது வகையில் இருக்கார். இதில் 10ஆவதுக்கு இந்த செவ்வாய் உள்ளே வராரு. செவ்வாய் சனி சேர்க்கையானது பதட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. உங்களுக்கு வந்து உங்களுடைய ரத்தத்தை சூடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பிபி ஜாஸ்தியாகும், டென்ஷன் ஜாஸ்தியாகும், கோபம் ஜாஸ்தியாகும். அந்த கோபத்தினால முரட்டுத்தனமான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட தவறான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது அவசியம். தாயாருடன் மனஸ்தாபம், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவசியம் ஏற்பட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது இந்த ஒரு மாதங்கிறது வந்து ஒரு குரூஷியலான பீரியடில் இருக்கீங்க. இதை நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. ஏன்னா சனி செவ்வாய் எப்பொழுதெல்லாம் சேருகின்றதோ, கடந்த 2000 வருஷம் மகர ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டது. உலக அளவில் கொரோனா பாதிப்புனால எல்லாருமே அவஸ்தைப்பட்டோம், இன்க்ளூடிங் உங்களும் நானும் சேர்ந்துமே அவஸ்தைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு அவஸ்தை ஏற்படாது. ஆனால் உயிர் ஆபத்து இருக்காது. ஆனால் ஏண்டா இருக்கோங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் கடுமையான முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது நேர்மையான வெற்றியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 3ஆம் பார்வைக்கு சனியின் 3ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஓவராக தைரியத்தை கொடுப்பாரு. அதுவும் சனி செவ்வாய் சேர்க்கை ஓவர் தைரியத்தை கொடுத்து கையில் ஏதாவது பொருள் எடுக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு கூட கொண்டு போவார். ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. நான் இதை வந்து படித்து சொல்கிறேன். ஜாகிரதையாக இருங்கன்ட்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், அதாவது சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிதடி சண்டை, நீங்கள் உங்கள் மனைவி அடிக்கிறது, உங்கள் மனைவி உங்களை அடிக்கிறது, இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுலேயே இப்படி இருக்குன்னா நண்பர்கள்ட்ட கேட்கவாகணும். அக்கம் பக்கத்தினர் நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. அது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தொழில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தினால் தொழில் இழப்பு ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் செய்யக்கூடிய தவறுகளினால் தொழில் இழப்பு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையே பாதிக்கிறதுக்கு உண்டான இடமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதனால் குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்னா வாழ்க்கை துணை, குழந்தைகளின் பிடிவாத குணம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தரம் தாழ்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சொத்தை பறிக்கிறதுக்கோ உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அண்ணன் தம்பி கூடயும் இருப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதிரிகள் பணபலம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை சற்று குறையும். உங்கள் பேரில் வழக்கு தொடுத்தவங்கள்லாம் இப்பொழுது அடங்கி இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம்னா உங்களுடைய உக்கிரத்தன்மையை பார்த்து அவங்களே பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மாற்றம் அல்லது தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கு நல்லது நடக்கும்னா பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாரம் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு உபாயமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராயஷ்சித்தமும் பண்ணணும், பிரார்த்தனையும் பண்ணணும். அம்பாள் வழிபாடு செய்யணும். துர்க்கையை வழிபடுங்கள். துர்கா சூக்தம் தெரிஞ்சவங்க துர்கா சூக்தத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். அது கூடவே வந்து பவமான சூக்தம்னு இருக்குது. அந்த பவமான சூக்தத்தை பாராயணம், அதை உங்களுக்கு தெரியலன்னா கவலைப்பட வேணாம், யூடியூப்பில் இருக்குது. அதை தினமும் போட்டு கேளுங்க. பவமான சூக்தம். இந்த பவமான சூக்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் நியாயமான முறையில். இது வேத மந்திரம். அதனால் தெரியாதவங்க தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா தப்பாக சொல்லணும்னா அதனுடைய அர்த்தம் மாறி போயிடும். அதனால் சொல்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, அதுவும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க.
அப்படி வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கும், உங்களுடைய மூர்க்கத்தனமான செயல்பாடுகளிலிருந்து உங்களின் எதிரிகளை காப்பாற்றுவதற்கும் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் இருவருக்கும் நடுவில் அரணாக இருப்பார். அதனால் உங்கள் பேரில் எந்த வழக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கணும்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, குடும்ப கௌரவம், வருமானம் எல்லாம் பார்த்தீங்க. இந்த வாரத்தில் அது மாறப்போகிறதுங்க. விரயஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் பயிற்சியாக போகிறாரு. செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட போகிறது. பூமி தொடர்பான விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணுறீங்க, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த இடத்த போய் செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செக் பண்ணிக்கோங்க. கழுத்து பகுதி, தலைப்பகுதியில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சிக்கல் வரத்துக்கு உண்டான நேரம், அதாவது மீனராசிக்கு விரயஸ்தானம்ங்கிறது வலது பக்கம், ராசிங்கிறது இடது பக்கம். இந்த வலது பக்கத்துக்கு ஆதிபத்தியம் கொண்ட விரயஸ்தானத்திற்கு சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு கழுத்து, கண்ணு பகுதியில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மருத்துவ தேவைகள் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வருது. இது உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டதிபதியான புதன் ராசியில் நீச்சமாக இருக்கார். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மார்ச் மாதம் 25ஆம் தேதிங்கிறது இன்னும் 2 வாரம் இருக்குது. அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், இந்த 2 வாரம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இல்லாட்டி மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் மேலே கடன் வாங்குறீங்க, கடன் அடைக்க முடியல, கடன் கொடுத்தவன் பிடுங்குறான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் செலவுக்கு ஜாஸ்தி கேட்குறாங்க. குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் ஆரோக்கிய செலவு, ப்ராஜெக்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, டூர் செலவுன்ட்டு ஏகப்பட்ட செலவு வருது. இந்த செலவு ஜாஸ்தியாகிறதே தவிர வருமானம் குறைவாக இருக்குது. உத்தியோக ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வருமானம் அதே லெவல் தான். உங்களுக்கு மாதம் 20,000 சம்பளம்னா சம்பளம் அதே தான். ஆனால் செலவு மட்டும் 40,000 50,000 போயின்னு இருக்குது. அந்த மீதி 30,000 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கும். வீட்டில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணை தரம் தாழ்ந்த செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. ஏன்னா நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் ஜவாப்தாரி யாரிங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய ட்ராவலை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அஃபிஷியல் ட்ராவல் இருந்தால் மட்டும் போங்க. சப்போஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக ஃபாரின் போகணும் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் வந்ததுன்னா அதை தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு கடல் கடந்து போகும்பொழுது நீங்கள் பிறந்த பூமியை விட்டு வெளியேறும்பொழுது சனியின் பாதிப்போ செவ்வாயின் பாதிப்போ குறைவாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றது ரொம்ப ரொம்ப துர்லபமாக இருக்கும். அதனால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு வரும். நீங்கள் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு கூட ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் விரயத்தை ஏற்படுத்துறதுனால எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களே எதிரிகளை உருவாக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அடுத்தவங்ககிட்ட நீங்கள் பேசவே வேணாம். பார்த்து சிரித்தாலே அவங்கக்கிட்ட சண்டைக்கு வருவான். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது அவசியமான ஒன்று. எதிரிகள் மட்டும் இல்லைங்க, நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது கூட நிதானமாக பேசுகிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள் அவர்களின் ஆரோக்கிய சங்கடம் மற்றும் தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பண சேமிப்புகளை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் சேர்ந்திருக்காரு. அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகாலட்சுமியை தினமும் ஒரு தாமரைப்பூ வைத்து வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தினமும் ஸ்ரீசுக்த வழிபாடு செய்யுங்க.
அப்படி இல்லை அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள். முருகனுக்குண்டான ஸ்கந்த சஷ்டி கவச்சம், சுப்பிரமணிய புஜங்கம், இதை இரண்டையும் சொல்லி வழிபடுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த வேல்முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.